அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்தி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணிமேகலை காப்பியத்தினுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். இந்த மணிமேகலை காப்பியத்தினுடைய தொடர்ச்சி நேற்று நம்ம என்ன எதோட முடிச்சோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதயகுமாரன் இறந்து போயிடுறான். மணிமேகலை அந்த சிறைச்சாலைகளுக்கெல்லாம் போய் சிறைச்சாலையை தவச்சாலையாக மாற்றுகின்ற அந்த மன்னிக்கணும் அறச்சாலையாக மாற்றுகின்ற அந்த சூழலோட நம்ம நேத்து முடிச்சிருந்தோம். இப்போ ராஜமாதேவியும் மனம் மாறி இருக்கிறா. அவளுக்கு இந்த அற கருத்துகளையே ஊட்டுறா. யாரு? நம்மளோட மணிமேகலை அற கருத்துக்களை ஊட்டுறா. இதனால ராஜமாதேவியினுடைய மனம் மெதுவா பண்படுது. ஒரு ராணியையே தன்னுடைய மகனை பறிகொடுத்த நிலையிலும் கூட அவளுடைய மனதை அடக்குவதற்கு, அமைதிப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய வார்த்தை சித்திரங்களை மணிமேகலை பயன்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அந்த இடத்துல. அதனால மட்டும் ராஜமாதேவி மணிமேகலைய வார்த்தைகளை நம்பிட்டாளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. மணிமேகலை அவ்வளோ துன்பங்களை கொடுத்தும் கூட எந்த விதமான இதுவுமே ஆகல. அவ பல துன்பங்களை கடந்தும் அவ வெளியில வரா. அதனால மணிமேகலையை ராஜமாதேவி மதிக்கிறா. அப்படி மதிச்சுட்டு அவளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கிறா அப்படிங்கிறதோட நேத்து நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் சித்ராதேவி சித்ராபதி அவங்க யாருன்னா மணிமேகலையினுடைய பாட்டி. இந்த மாதிரி இந்த தொழில்ல இருந்துகிட்டு அவங்க இந்த மாதிரிலாம் போறது தவறு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பாட்டியை சரிப்படுத்துற நிலையில நம்ம ராஜமாதேவி அவங்களையே சரிப்படுத்திடுறா. இப்போ இதற்கு அடுத்ததா என்ன செய்யறாள்னா, நம்ம அடுத்த நிலைக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவங்க அம்மா அவளுடைய இவங்களெல்லாம் பார்த்து எல்லாத்தையும் வணங்கிட்டு அந்தி பொழுதுல உலக அரவி, சம்பாபதி, அதுக்கப்புறம் கந்திர்பாவை இவங்களை எல்லாத்தையும் போய் வணங்குறா. ஏன்னா இவங்க இந்த நிலையை அடையறதுக்கு முன்னாடி அந்த பொருள்களை எல்லாம் கொடுத்து உதவியது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பாபதி தெய்வம் அப்படிங்கிறதுனால அவற்றையெல்லாம் இணைத்து வணங்கிடுறா. வணங்கிட்டு வான் வழியே நாகபுரம் அப்படிங்கிற ஊருக்கு போறா. இந்த நாகபுரம் அப்படிங்கிற ஊர்ல யார் இருக்கா அப்படின்னா புண்ணியராசன் இருக்கான். அவன்தான் முன்னாள் ஆபுத்திரன். நம்ம நேற்றைய இத செய்தியை நம்ம பார்த்தோம். அவனையும் வணங்குறான். வணங்கிட்டு பாத்திரத்தினுடைய தன்மையை சொல்லிட்டு இந்த அமுத சுரபியை காண்பித்து மணிப்பல்லவம் போய் மீண்டும் நீ புத்த பீடிகையை தரிசி. அப்படி தரிசிக்கும் பொழுது உன்னுடைய பிறப்பினுடைய இயல்பை அறிவாய் அப்படின்னு அவனுக்கு ஒரு தகவலை கொடுக்குறா. யாருக்கு? புண்ணியராசனுக்கு தகவலை கொடுத்துட்டு அங்கிருந்து மறுபடியும் கிளம்பி பொழுது போறதுக்கு முன்னாடி மணிப்பல்லவ தீவுக்கு புத்த பீடிகையை தரிசிக்கிறான். இப்ப இந்த மணிப்பல்லவ தீவுல புத்த பீடிகையில கோமுகி நதிக்கரையில வைகாசி மாதம் ஆண்டுதோறும் பௌர்ணமி நிலவு தோன்றும் பொழுது இந்த அட்சய பாத்திரம் வெளியில வரும் அப்படிங்கிற செய்தியை நம்ம நேற்று பார்த்தோம். அது நல்லா கவனம் வச்சுக்கணும். வைகாசி மாதம் வருடந்தோறும் வைகாசி மாதத்துல வர்ற பௌர்ணமியில தான் அந்த கோமுகி பொய்கையில அட்சய பாத்திரம் மேல வரும். இந்த செய்தியை தான் அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப அந்த செய்தியை மீண்டும் ஒரு முறை நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு புத்த பீடிகையை தரிசிச்சுட்டு மணிமேகலை கிளம்புறா. அவ அங்கிருந்து கிளம்பி வஞ்சி மாநகருக்கு கவனிங்க, நம்மளுக்கு ஒருவேளை கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்புல இருக்கிறவங்க நம்ம உள்ள இருக்கோம். இந்த பதிவை கேட்டுட்டு இருப்பீங்க. அவர்களுக்கான மிக முக்கிய தகவல் இது. காப்பியம் இது ஒரு மதிப்பெண் வினாவிலையும் வரலாம். அந்த வகையில பிஜிடிஆர்பிக்கும் இது முக்கியமான இடம். என்னன்னா வஞ்சி நகரத்துக்கு வஞ்சி நகரம் என்பது சேரன் செங்குட்டுவன் ஆண்ட பகுதி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க கண்ணகிக்கும் கோவலனுக்கும் எடுக்கப்பட்டுள்ள கோயிலை அடைந்து அந்த படிமங்களை வணங்குறா. தன்னோட அப்பா அம்மாவை வணங்குறா. வணங்கிட்டு கண்ணகியாரை பார்த்து கடன் முடித்த திறத்தை கூறுமாறு கண்ணகி கிட்ட பேசுறா.
கண்ணகியாரும் தன்னுடைய வரலாற்றை மணிமேகலைக்கு சொல்றாங்க. அந்த வகையில இதில் வரக்கூடிய கதாபாத்திரமாக கண்ணகி இடம்பெறுகிறாள். அப்புறம் வரலாறை கூறிவிட்டு, நீ இளையல் என்றும் பெண் என்றும் கருதி சமய கணக்கர்கள் உன்கிட்ட என்ன பண்ண மாட்டாங்க, முழுமையா உரையாட மாட்டாங்க. அதனால நீ என்ன செய்யறன்னா வேற ஊரு எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு அறிவுரை பண்றாங்க. மணிமேகலையும் அவ்வாறே தனக்கு மணிமேகலா தெய்வம் கொடுத்த வேற்று உருவத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, அந்த கற்றோரும் புலவரும் கூடியிருக்கக்கூடிய வஞ்சி மாநகருக்கு போய் அந்த வஞ்சி மாநகரத்துல புலவர்கள் கூடியிருக்கக்கூடிய அறைக்கு போய் 4 வகை வாய்மை கொண்ட மக்கள் எல்லோத்துக்கிட்டையும் பேசுறா. யார் அந்த மக்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல வகையான சமய கணக்கர்கள். இவர்களை எல்லாம் பார்த்து எல்லா இந்த இந்த கடைசி அதிகாரத்துல அவரு கடைசி காதையில அவர் இதைதான் எழுதியிருப்பாரு. பிற சமயங்களோடு வாதிட்டு ஆண்வுரு கொண்டு மணிமேகலை ஜெயிச்சுக்கிட்டே வருவா. அதுக்கப்புறம் இதையெல்லாம் இந்த மாதிரி தம் தம் சமய கருத்துக்களை எல்லாம் கேட்கறாங்க. இந்த கருத்துக்களை எல்லாம் இவங்க கேட்டுக்குவா. முதல்ல அவங்கள்ட்ட பெருசா வாதாட மாட்டா, கேட்டுக்குவா. கேட்டுக்கிட்டு வஞ்சி நகருக்கு வந்து சுதமதி மாதவி இவங்க 2 பேத்தையும் பார்த்து அரவணடிகளையும் சந்திச்சு அவங்கள்ட்ட தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கணும் அப்படின்ற ஆசையில அவங்கள்ட்ட வருவா. அப்படி வரும்பொழுது பௌத்த ஞானிகள் இருக்கிற தவப்பள்ளிக்கு போய் அங்க மாசாத்துவானை பாக்குறா. மாசாத்துவான் யாருன்னு தெரியுதா? இவளோட தாத்தா. மாசாத்துவானை பார்த்து அவரோட திருவடியை வணங்கி தன்னுடைய வரலாற்றை சொல்லுவா. நான் யாருன்னா உங்களோட பேத்தி தான் அப்படின்னு அவள்கிட்ட பண்ணிக்குவா. இப்ப மாசாத்துவான் வந்து கோவலன் இறந்து போயிட்டதுனால நான் வந்து புத்த தர்மத்தை மேற்கொண்டுட்டேன். அது மட்டும் இல்லாம கோவலனுக்கு 9 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த கோவலன் கட்டிய புத்த சைத்தியத்தை கண்டு அவனை வழிபட வந்தேன். அதாவது நல்ல கவனிங்க, கோவலன் 9 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையில புத்த சைத்தியத்தை கட்டுறான். அந்த சைத்தியத்தை கண்டுதான் நான் வந்து வழிபட வந்தேன்னு யார் சொல்றது? மாசாத்துவான் அவரோட அப்பா சொல்றாரு. இன்னும் அவங்க அப்பா உயிரோட தான் இருக்காரு. அங்க அவங்க அப்பாவை மீட் பண்ணோம் சிலப்பதிகாரத்துல. மணிமேகலையிலயும் அவங்க அப்பாவை பாக்குறோம். அங்க இருந்தவர் இங்க தொடர்றார். அங்க வந்து மாநாயகன் வந்து ஆசீவக சமயத்தை சேர்ந்துருவாரு. இவர் வந்து பௌத்த சமயத்தை சேர்ந்துருவாருன்னு நம்ம பார்த்தோம். பௌத்த சமயத்தை சேர்ந்த மாசாத்துவானை இவர் வந்து இங்க காட்டுறார். இந்த செய்தி மிக முக்கியமான செய்தி. ஒருவேளை நல்ல ஆழ்ந்த வினாக்கள் எடுக்கும் பொழுது இந்த மாதிரியான வினாக்கள் வரலாம். சரி, இப்ப நமக்கு கேள்வியில வந்து மாசாத்துவான் இடம்பெறக்கூடிய காப்பியம், மாசாத்துவான் என்னும் கதாபாத்திரம் இடம்பெறக்கூடிய காப்பியம் 1 சிலப்பதிகாரம், ஆப்ஷன் 2 சிலப்பதிகாரம் மணிமேகலை. இப்போ இந்த செய்தியில வேற ஏதாவது 2 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம எல்லாரும் நேரா போய் சிலப்பதிகாரத்தை டச் பண்ணிடுவோம். ஆனால் மாசாத்துவான் இங்கேயும் வரான், இங்கேயும் பேசுறான். கண்ணகியும் இதுலயும் வரா, கண்ணகி மணிமேகலையிலையும் பேசுறா. சரி, அடுத்தது பாருங்க. இப்போ இந்த இடத்துல இந்த கோயில நான் வழிபட வந்தேன். அப்படி வழிபட வரும் பொழுது காவிரி பூம்பட்டினம் கடல் கோட்படும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்றேன், இங்கேயே தங்கி இருக்கேன் அப்படின்னு அவரு குறிப்பிடுறார். அரவணடிகள் அறம் கூறுவதற்கு ஏற்ற இடம் கச்சி மாநகர். கச்சி மாநகர் என்பது காஞ்சி. அங்கதான் நீயும் மாதவியும் சுதமதியும் போகணும். அந்த கச்சி மாநகரம் வறுமையாளருக்கு பல உயிர்கள் உணவில்லாமல் இறக்குது. அதனால நீ அங்க போய் அவற்றை பாதுகாப்பது என்பது பேரறம் அப்படின்னு அவன் சொல்றான். யார் சொல்றது அப்படின்னு கேட்டா, மாசாத்துவான் மணிமேகலைக்கு உரைக்கிறான். மணிமேகலை இதை கேட்ட உடனே வஞ்சி மாநகரத்தினுடைய மேற்கு திசை புறமாக வான் வழியா போய் கச்சி மாநகரை அடையறான். இப்போ நம்ம இப்படி கூட ஒரு வினா வரலாம். வஞ்சி மாநகரத்தினுடைய எந்த பகுதியில் காஞ்சி மாநகரம் உள்ளது? மேற்கு திசை புறமாக வடகிழக்காக செல்கிறாள். இது ஒரு வினாவா வரலாம். அது வரம் கூர்ந்திருப்பதை கண்டு ரொம்ப அங்க எல்லாருமே கஷ்டப்படுறத பார்த்த உடனே மனமிறங்கி அங்க புத்த சைத்தியம் ஒண்ணு அங்கேயும் இருக்கு. புத்த சைத்தியம் என்பது புத்தரனுடைய இருப்பிடம், கோயில். அதை யார் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் கிள்ளி. அதை கட்டியவன் இளம் கிள்ளி. அவனை பார்த்து அந்த பொழிலை அடைந்து அவன் என்ன பண்றான்,
வணங்கி அங்க பார்த்துட்டு வெளியில வரா. இவளுடைய வரவை அறிந்த கஞ்சுகன் அவன் என்ன பண்றான்னா, காஞ்சி வேந்தன் கிட்ட போய் செய்திய சொல்றான். இந்த மாதிரி மணிமேகலைன்ற பொண்ணு இங்க வந்திருக்கான்னு. அவன் அரசி ராணியோட சூழ வந்து அவளுடைய அறச்செயல்களை எல்லாம் பாராட்டி மணிமேகலையை ஒரு தெய்வம் வந்து மணிமேகலை குறித்து சொல்லியிருக்குது அப்படிங்கிற செய்தியையும் சொல்லி, கோமுகி பொய்கை பொழில் முதலியன போல இங்க சமைக்கணும் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி இங்க சமைக்கணும்னா அந்த கோயில் போலவே அந்த பொழில் போலவே இங்கேயும் உருவாக்கணும் அப்படின்ற பொருள்ல இவங்க சொல்றாங்க. நானும் அந்த மாதிரி இங்க உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசன் சொல்றான். இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, மணிமேகலை கதை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மணிமேகலை கதையில மணிமேகலை இந்த கதைகளை எல்லாம் முடிச்சுட்டு வஞ்சி மாநகர் வரா, கண்ணகிய பாக்குறா, மாசாத்துவான பாக்குறா, அவங்க இருவரையும் சந்திச்சுட்டு காஞ்சி மாநகரத்துக்கு வரா, அங்க இளங்கிள்ளி அமைத்த புத்தர் கோயில பாக்குறா, அதுக்கப்புறம் அரசனை பாக்குறா. அரசன் வந்து மணிமேகலா தெய்வம் கூறியபடி அந்த மணிப்பல்லவ தீவில் இருக்கக்கூடிய தன்மையிலேயே பொழில்களை நான் இங்க அமைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த செய்தியை பார்த்துடுறா. பார்த்துட்டு காணார் கேளோர் கால்முடமானோர் பேனா மாக்கள் பேசார் பிணியுற்றோர் படிவ நோன்பியர் பசி நோயுற்றோர் இவர்கள் எல்லாத்தையும் வர வைக்கிறா. பாருங்க, காணார் கேளார் எவ்வளோ ஒரு சொல், எவ்வளவு அழகா அவர் போட்டிருக்காரு பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து பிசிக்கலி சேலஞ்சு மாற்று திறனாளி அப்படிங்கிற சொல்லுல நம்ம குறிப்பிடுறோம். முன்னாடி எல்லாம் வந்து அது அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுதே அந்த நோயினை உடையவர்கள் அல்லது அந்த உடற்குறையினை உடையவர்கள் வருத்தப்படுற நிலையில தான் இருப்பாங்க. அப்படி ஒரு கடுமையான சொற்கள்ல நம்மள நேரடியா அவர்களை ஏதோ அவர்கள் செய்யக்கூடாத தவறை செய்தது போல நம்ம சொல்லுவோம். இப்பொழுதுதான் நம்ம என்ன பண்றோம், காணார் கேளார் கால் முடமானோர் பேனாமாக்கள், பேனாமாக்கள்னா உறவினரால் கைவிடப்பட்டோர், பேசார் புரியும் உங்களுக்கு, பிணியுற்றோர் உடல்நிலை சரியில்லாதவர்களை பார்த்து கொள்ள ஆள் இருக்க மாட்டாங்க, படிவ நோன்பியர் பசி நோயுற்றோர். இதுல காய சண்டிகை என்கின்ற பெண் ஒரு பசி அதனால ஏற்படுற ஒரு நோய். அந்த நோய் என்னன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். என்ன நோய் அது? யானை பசி நோய். அந்த பசி நோயுற்றோர் இவங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாளாம். எவ்வளவு பெரிய அறம் மணிமேகலை செய்யக்கூடிய அறம் பாருங்க. இதை செய்து அமுத சுரபியால் இனிய அமுதினை உண்பிக்கிறாள். வள்ளலார் போல எந்த உயிர்கள் எல்லாம் வாடி துன்புறுகிறதோ இவள் மனம் இறங்கி உணவளிக்கக்கூடிய ஒரு பேரறத்தை மணிமேகலை கைக்கொள்றாள். இந்த நேரத்துல அரவணடிகள், மாதவி, சுதமதி இவங்க எல்லாம் அறச்சாலைக்கு வராங்க. அவங்கள பார்த்த உடனே மணிமேகலை வழிபாடு இயற்றுகிறாள். அவங்கள எல்லாம் வணங்குறா. வணங்கிட்டு 4 வகையான உணவுகளை சுவையோட கொடுக்குறா. கொடுத்து தன்னுடைய ஆண் உருவிலிருந்து பெண் உருவுக்கு மாறுறா. பாருங்க, ஒரு பெண்ணாக தன்னை நிலைநிறுத்தி அவளால எதையுமே செய்ய முடியாது. இந்த சமூகம் சங்க காலத்திலிருந்து இன்று வரை ஒரு பெண் தனியா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டாள்னா, ஒருவேளை அவள் இளமை நலமுடையவளாக இருந்தா, சின்ன பொண்ணா இருந்தா, அவள் மீது சேற்றினை வாரி இறைக்க 2 கைகளையும் விரித்து கொண்டு கோர முகத்தோடு பல வகையான சொற்களோடு காத்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வடிவம் தான் ஆண் உரு எடுக்கிறா. கண்ணகி அழகா சொல்றா பாருங்க தன்னுடைய மகள்கிட்ட, இளம் பெண்ணாக நீ எந்த சமயவாதிகள்கிட்ட போய் கேட்டினாலும் யாரும் உனக்கு மதிச்சு பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால வேற்றுரு கொண்டு எடுத்துக்கோ. ஏற்கனவேவும் இதே வேற்றுருவை இவள் எடுக்கணும்னு அரவணடிகள் உள்ளிட்ட பெரியவர்களும் என்ன பண்ணுவாங்க, இவளுக்கு அறிவுரை சொல்வாங்க. இப்ப ஆண் வேடத்தை மாத்திக்கிறா. மணிமேகலை காஞ்சி மாநகருக்கு போய் மாதவி, சுதமதி இருவரையும் கண்டு மகிழ்ந்து இவர்களை எல்லாம் வணங்கி அறமுறைத்து அருள்க அப்படின்னு வேண்டா. அவள் வேண்டியவாறே அந்த புத்தரினுடைய எல்லா கொள்கைகளையும் அரவணடிகள் உரைக்கிறார். அப்படி உரைச்ச உடனே மணிமேகலை அவர் காட்டிய ஞான விளக்கின் துணை கொண்டு தவத்திரம் பூண்டு தருமம் கேட்டு பவத்திரம் அறுப்பேன் அப்படின்னு நோன்பினை நோற்க ஆரம்பிக்கிறார். நோன்புன்னா இறைவனையே வழிபட்டு அவர் வழியில் செல்வது.
இந்த பவத்திரம் அறுப்பேன் அப்படின்னு சொல்ற தவம் கொண்டு நோற்றி இருக்கக்கூடிய மணிமேகலையின் அந்த சொல்லோடு இந்த காப்பியம் மிகச் சிறப்பாக நிறைவடைகிறது. இந்த காப்பியத்தினுடைய முடிவு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் நிறைய திறனாய்வு கருத்துகள் இருக்கு. அது நம்ம வகுப்புல உங்களுக்கு நேரடியா நாங்க அனுப்பி வச்சிருவோம். அந்த திறனாய்வு கருத்துக்களை நம்ம கல்லூரி பேராசிரியர்களுக்கு யாரெல்லாம் பயணிக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில நம்ம கட்டுரை வினாக்களை தயார் பண்ணியிருக்கோம். நான் வகுப்பு முடியும் பொழுது அவரவர்களுடைய தனி எண்ணிற்கு அந்த கட்டுரை வினாக்களில் அமைந்த விடைகளை அனுப்பி வச்சிருவேன். அதை நம்ம ஒரு நாள் தேர்வா எழுதிக்கலாம். இந்த சனி ஞாயிறுகள்ல நம்ம தேர்வா எழுதிக்கலாம். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, அடுத்து உடனடியாக நம்ம திறனாய்வு கருத்துக்களை இந்த வினாக்களாக நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். வினாக்களாக கன்வெர்ட் பண்ணி தேர்வுக்கு கொண்டு வர போயிடுறோம். இப்போ என்ன பண்றோம்னா, சீவக சிந்தாமணியினுடைய கதையை நம்ம இப்ப பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கதையோடு நம்ம இன்றைய வகுப்பு நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம். எவ்வளவு தூரம் கதை போகுதோ போகட்டும், நம்ம அதோட நம்ம வகுப்பு நிறைவு செஞ்சுக்கலாம். நாளன்னைக்கு 2 நாட்களும் உங்களுக்கு மணிமேகலையிலிருந்து திறனாய்வு கருத்துக்கள், சீவக சிந்தாமணி குறித்த அறிமுகம், இதெல்லாம் உங்களுடைய தனி எண்ணுக்கு PDF நாங்க அனுப்பிச்சிடுவோம். அதிலிருந்து உங்களுக்கு தேர்வுக்கு வினாக்கள் வரும். இப்ப நம்ம சீவக சிந்தாமணிக்கு போறோம். சீவக சிந்தாமணியினுடைய கதையில இந்த பாரத கண்டத்துல ஏமாங்கதம் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல நல்ல வளம் இருக்கு. அந்த நாட்டை ஆண்டு வந்தவன் யாருன்னா சச்சந்தன் அப்படிங்கிற அரசன். அவன் என்ன பண்றான்னா, விசையை என்கின்ற பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறான். அவ ரொம்ப இளமை அழகு நிறைந்தவள். அதனால அவன் என்ன பண்ணிடுறான்னா, நாட்டை பத்தி கவலைப்படாமல் முழுக்க முழுக்க அமைச்சர்களுள் ஒருவனாகிய கட்டியங்காரன் அப்படின்றவன்ட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு முழுக்க முழுக்க அரசியோடவே தன்னுடைய நேரத்தை செலவழிக்கிற ஒரு தன்மையில அவன் இருந்தான். இப்படி இந்த நேரத்துல கட்டியங்காரன் என்ன செய்யறான்னா, பெரும் செல்வம் அவன் கைக்கு வந்துருது, ஆட்சி அதிகாரம் வந்துருது. அந்த ஆட்சி அதிகாரத்தினால எவ்வளோ பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத அவன் பாத்துடுறான். அதனால கட்டியங்காரனுக்கு ஒரு ஆசை வருது. இந்த ராஜ்யத்தை நாமே வச்சுக்கிட்டா என்ன அப்படின்ற எண்ணம் அவனுக்கு தோணுது. உடனே என்ன பண்ணிடுறான்னா, ஏனைய அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு நான் தான் இந்த நாட்டை ஆள போறேன், நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு பேசுறான். ஆனால் நல்ல அரசர்கள், அமைச்சர்கள் அரசருக்கு ஆதரவாக இவங்கிட்ட வரமாட்டேன்றாங்க. உடனே என்ன பண்ணிடுறான், இல்ல நாமளே தான் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களை எல்லாம் அடக்கிட்டு இவனுடைய மச்சான் மைத்துனனாகிய மதன், அவன் பேரு மதன். இப்ப நம்ம 4 கேரக்டர்ஸ் பார்த்திருக்கோம் பாருங்க. சீவக சிந்தாமணியில நிறைய கதாபாத்திரங்கள் வரும். அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர்களை மனதில் வைத்துக் கொள்ளுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். இதுல மதன் அவனுடைய துணை கொண்டு அந்த புறத்தில் இருக்கிற 4 வகை படைகளை முற்றுகையிட செய்து அந்த ஆட்சியை தனக்கு கைப்பற்றியிருக்கிறான். இப்போ அரசியோடு தனிமையில் இருக்கக்கூடிய அரசன், அவனுக்கு தகவல் சொல்ல ஆளுங்க இருப்பாங்கல்ல, ஒற்றர்கள் மூலமாக இவனுடைய இந்த செயல் இவனுக்கு தெரிஞ்சிடுது. உடனே என்ன பண்ணிடுறான், தன்னுடைய மனைவியாகிய விசையைக்கு ஒரு மயிர் பொறி, அதை இன்னைக்கு அதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஏரோப்ளைன் மாதிரி ஒரு அமைப்பை ஏற்பாடு பண்ணி அந்த மயிர்பொறியில அவளை உட்கார வச்சு அதை இயக்குவதையும் கத்து கொடுத்துட்றான். இப்ப இவ அர்ஜென்ட்டா அந்த மயிர்பொறியை ஒரு தச்சன் மூலமாக செய்து உருவாக்கி அவர் கையில கத்து கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் கட்டியங்காரனோட போராடவும் போறான். மிக பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில தோத்து போயிடுறான் நம்ம சச்சந்தன். ஏன்னா அவன் படைபலத்தோட இருக்கான், ஆள் பலத்தோட இருக்கான். இவங்கிட்ட படைபலம் ஆள்பலம் கம்மி. அதனால கட்டியங்காரன் வெற்றி அடைகிறான். ஏமாங்கத நாட்டை முழுமையாக செல்வத்தையும் இதையும் கட்டியங்காரன் ஜெயிச்சிடுறான். சச்சந்தன் கடும் போர் செய்து வீர மரணம் அடைஞ்சிருக்கான். இப்ப அப்படியே திருத்தக்க தேவனுடைய கேமரா எங்க போயிடுது, நம்ம விசையை கிட்ட போகுது. விசையை என்ன பண்றாங்கன்னா,
கட்டியங்காரனுடைய முரசொலி கேட்ட உடனே சச்சந்தன் முடிவு இவளுக்கு தெரிஞ்சு போயிடுது. உள்ளம் பலமா இல்ல, மயக்கமாயிடுறா. மயிர்பொறியை செலுத்த மறந்து போயிடுறா, திகைக்கிறா. அப்படியே மயிர்பொறி மெல்ல மெல்ல அசைஞ்சு மேல செல்ல முடியாமல் புறங்காட்டுல மயானத்துல போய் இறங்குது. இப்போ இளஞாயிறு தோன்றுவது போல ஒரு குணக்கடல்ல கடல்ல இருந்து ஒரு சூரியன் எழுவது போல ஒரு ஆண் குழந்தையை அழகா பெற்றெடுக்கிறார். இந்த எப்பவுமே நம்ம திரைப்படங்கள்ல கூட நம்ம பார்ப்போம். ஒரு ஹீரோ பிறக்கிறார் அப்படின்னா உடனே மின்னல் மின்னும், இடி இடிக்கும். அந்த மாதிரி ஒரு தருணத்துல ஹீரோ பிறப்பாரு. இப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த மாதிரி இல்லாம ஒரு புறம் காட்டுல ஒரு சரியா சொல்லணும்னா சுடுகாட்டில் சீவகன் பிறக்கிறான். இப்போ இவளுக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன்னா இவ ஒரு ராணி. இத்தனை வருட காலமாக ஒரு நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற மன்னவனின் மனைவி அவள். இவள் ஏவலுக்கு பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. அரசே பல சிறப்புகள் இருந்தும் நீ இந்த மாதிரி ஒரு மோசமான இடத்துல பிறந்திருக்கியேன்னு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு அவ அங்க நிக்கிறா. நின்னு எனக்கு யாரு துணையா இருப்பா அப்படின்னு தனியா புலம்ப ஆரம்பிச்சுக்கிறா. என்னதான் இருந்தாலும் தனிமை எப்பேற்பட்டவங்களுக்கும் பயம் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறா. அந்த சமயத்துல சண்பக மாலை வடிவம் கொண்டு அவள் முன்னே அவளுடைய துயர்கள் எல்லாம் தீரும்படி அவளுக்கு ஒரு இனிமையான வார்த்தைகளை அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய தெய்வம் ஒண்ணு சொல்லுது. இப்ப இந்த இடத்துல நம்ம இன்னொரு பெயரை கவனம் வச்சுக்கிறோம். கட்டியங்காரனுடைய மைத்துனன் பெயர் மதன். இங்க ஒரு தெய்வம் வருது. எந்த தெய்வம்? சுடுகாட்டுக்கு தெய்வமா இருக்கு. அது சண்பக மாலையினுடைய வடிவத்தில் விசையை கிட்ட பேசுது. உடனே பேசிட்டு இந்த மோதிர அவ கையில இருக்கிற மோதிரம் அடையாளம் வேணும் இல்லையா? விசையை கையில இருக்கிற மோதிரத்தை வாங்கி குழந்தைக்கு போட்டுட்டு அந்த குழந்தைய ஒரு படுக்கை மீது போட்டு அவளை பார்த்து இந்த பிள்ளையை எடுத்து போறதுக்கு ஒருத்தன் வருவான், நம்ம 2 பேரும் ஒளிஞ்சுக்கலாம் வா அப்படின்னு கூட்டிட்டு போய் மரம் ஒரு இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல கந்துக்கடன் அப்படின்னு ஒருத்தன் வரான். அடுத்த கேரக்டர் அறிமுகப்படுத்துறாரு, கந்துக்கடன். அவன் என்ன பண்றான்னா இறந்து போன தன்னுடைய குழந்தையை தூக்கிட்டு புதைக்க வரான். யோசிச்சு பாருங்க, அவன் இறந்து போன குழந்தையை புதைக்க வரான். இந்த இடத்துல ரொம்ப அழகா கையில மோதிரத்தோட ஃப்ரெஷ்ஷா ஒரு ராஜா சீவகன் கீழே இருக்கான். அதுவும் குழந்தைதான். அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயி கையில இருந்த மோதிரத்தை பார்த்து இது அரச குழந்தைன்னு அவனுக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் சுத்தி முத்தி பாக்குறான், யாருமே இல்ல. குழந்தையை தூக்கிட்டு மோதிரத்தை மறைச்சு வச்சுக்கிறான். அன்போடு எடுத்துட்டு போறான். உடனே அது தும்முது. மேல இருந்து தெய்வ ஒலி ஒண்ணு கேக்குது. சீவ அப்படின்னு ஒரு ஒலி கேக்குது. வாழ்த்துது அந்த ஒலி. அந்த வாழ்த்தை கேட்ட உடனே சீவகன் அது கந்துக்கடன் என்ன பண்றான், அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் சீவகன் அப்படின்னு பெயர் சூட்டி அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு வரான். இப்படி வளரும் பொழுது கந்துக்கடனுக்கு மனைவி சுனந்தை இன்னொரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அந்த குழந்தைக்கு பேரு நந்தட்டன். இப்ப நம்ம மதன் பார்த்தோம், கந்துக்கடன், சுனந்தை கந்துக்கடனுடைய மனைவி, அப்புறம் நந்தட்டன் பார்த்திருக்கோம். நந்தட்டன் யாரு? சீவகனுடைய தம்பி, வளர்ப்பு தம்பி. இப்போ மயானத்துல இருந்து விசையின் தோழியாக வந்த தெய்வத்தோடு தண்டகாரண்யம் போய் தவவேண்டம் பூண்ட விசையை என்ன பண்றாள்னா வேற ஒரு இடத்துக்கு போய் தவ வாழ்க்கையை மேற்கொள்ள ஆரம்பிச்சிடுறா. இப்ப இவளுக்கு ஒரு திருப்தி ஆயிடுது, நம்ம பிள்ளை சேஃபான ஒரு இடத்துல நல்லா வளர்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அவளால தனியா வளர்க்க முடியாது குழந்தையை, கஷ்டம் அது. அதனால அவ என்ன பண்ணிடுறா, ஒரு மடத்துக்கு போய் அங்க வாழ ஆரம்பிச்சிடுறா. இப்போ கட்டியங்காரன் என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா சச்சந்தனுடைய சுற்றத்தினரை அழிச்சுக்கிட்டே வரான். இப்போ சச்சந்தனுடைய தோழர்கள், அவருக்குன்னு அமைச்சர்கள் ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, நபுலன் விபுலன் அப்படின்னு அவங்க அமைச்சர்களுடைய மகன்கள் இருக்காங்க.
இந்த மகன்களை கந்துக்கடன் கிட்டயே கொண்டு வந்து விட்டுறாங்க. அப்போ கந்துக்கடன் கிட்ட 4 பேர் வளர்றாங்க. யார் யாரு? சீவகன் பெரியவன், அவனுக்கு அடுத்தது நந்தட்டன், நபுலன், விபுலன். 4 பேரை அறிமுகப்படுத்துறார். இப்ப இந்த 4 பேரும் ஒருவரோடு ஒருவராக வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இவர்களுக்கு உரிய காலத்துல வித்யாரம்பம் அப்படின்னா நம்ம 12ஆம் வகுப்புல உவேசாவினுடைய பாடத்துல இந்த வித்யாரம்பம்ன்ற சொல்ல நம்ம பார்த்தோம். கல்வியை முதலாக கற்றுக்கொள்வதை வித்யாரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அந்த கல்வி சாலைக்கு சென்று பாடம் கத்துக்க ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்சு அச்சநந்தி அப்படிங்கிற ஒரு முனிவரிடம் கல்வி கற்க போறான். இப்போ நம்ம சொல்ற மாதிரி சயின்ஸுக்கு ஒரு டீச்சரு, இங்கிலீஷ்க்கு ஒரு டீச்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. அப்போ ஒரு குரு அப்படின்னா சகலத்தையும் அவனுக்கு கத்து கொடுத்துருவாரு. வில் வித்தை, எல்லா வித்தைகளையும் அந்த குரு கத்து கொடுக்குறாரு. அப்படி எல்லா வித்தைகள் இவர் கத்து கொடுக்க எல்லா விஷயங்களையும் குறிப்பிட்ட நாள்ல ரொம்ப சீக்கிரமா இவன் கத்து முடிச்சிடுறான். யாரு? சீவகன். ஆசிரியர் சீவகனோட அறிவு, இப்ப நம்மளே ஆசிரியர்களா இருக்கோம். நமக்கு நம்ம வகுப்புல 80 பேர் இருப்பாங்க. அந்த 80 பேத்துல மிகச்சிறந்தவர்களாக நாம ஒரு சிலரை தான் கருதுவோம். அவங்களோட அறிவு கூர்மையையும் திட்பத்தையும் நினைத்து நமக்கு ஆச்சரியமா இருக்கும். அப்ப எந்த ஒரு பணினாலும் டக்குன்னு நம்ம அவங்களதான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி சீவகனுடைய அறிவு கூர்மை, கல்வி முதிர்ச்சி இதெல்லாம் பார்த்துட்டு அசந்து போறாரு அச்சநந்தி. அசந்து போய் தனி இடத்துக்கு எடுத்துட்டு போய் சீவகனை பார்த்து, சீவகனே இங்க வா, நான் உனக்கு ஒரு கதை சொல்றேன் அப்படின்னு சொல்லி சீவகனும் ஏதோ ஒரு கதையை ஆசிரியர் சொல்றாருன்னு ஆசையா பக்கத்துல போய் உட்கார்றான். இந்த நாட்டை சச்சந்தன் ஒருத்தன் ஆண்டுட்டு வந்தான். அவனுடைய மனைவி பேர் விசையை. அவங்க கட்டியங்காரன் அப்படின்றவங்கள்ட்ட அந்த நாட்டை ஒப்படைச்சிட்டு மனைவியோட மகிழ்ந்து சந்தோஷமா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற தருணத்துல சச்சந்தன் இறந்து போயிடுறான். அந்த நாட்டை இவன் கைப்பற்றிக்கிறான். வஞ்சகமாக இவனை கொன்று ஆட்சியை கைப்பற்றி இவனை தன்னுடைய படைபலத்தால கொன்று இந்த நாட்டை ஆட்சி பண்ணிக்கிறான் அப்படின்னு எல்லாம் சொன்னோடனே இவனுக்கு கோவம் வருது. சச்ச, எதுக்கு இந்த மாதிரிலாம் இவர் பண்றாரு அப்படின்னு கேட்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்ட பின்னாடி அவர் ஆசிரியர் சொல்றாரு, அந்த சச்சந்தனுக்கு ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் யாருன்னா நீதான். இத கேட்ட உடனே சீவகனுக்கு ரொம்ப வருத்தமாயி ஒரு மாதிரி மூர்ச்சை அடைஞ்சிருவான். அப்புறமா தெளிவிச்சு எழுந்த உடனே இது குறித்து நீ கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. இந்த நாட்டை மீட்க வேண்டியது உன்னுடைய கடமை. மீட்பதற்கான அத்துணை ஆற்றலும் உன்கிட்ட இருக்கு. தகுதி வாய்ந்தவன் நீ அப்படின்னு வர்ணிக்கிறார். இப்படி சொன்ன உடனே இவன் ஓரளவுக்கு தெளிவான். உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். ஏன்னா அவங்க அப்பா அம்மாவை கொன்னுட்டு அவங்க அம்மா எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க அப்பாவை கொண்டு இருக்கான். இவ்வளோ வேலைகளை பார்த்த உடனே இந்த நாடு வேற இவனுது எப்படி இருக்கும்? இளம் வயசு, இளம் ரத்தம், எல்லா கலைகளையும் வேற கத்துக்கிட்டான். சடீர்னு கோவம் வருது. அந்த பிள்ளை நான் தான் வேற இவனுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே என்னை நான் உடனே போய் அவனை கொல்றேன் அப்படி இப்படின்னு கிளம்புறான். இப்போ ஆசிரியர் என்ன சொல்லிடுறாருன்னா, அவனை கொல்வதற்கான தருணம் இது கிடையவே கிடையாது. நீ இன்னும் சரியா 1 வருடம் ஓய்வு எடுத்துக்கோ. அந்த 1 வருடம் சென்ற பின்னால் தான் நீ அந்த வேலைக்கு போகணும். அது வரைக்கும் நீ உன்னை வெளிப்படுத்திக் கூடாது. ஆனால் உன்னை நீ என்ன பண்ணிக்கணும்? செப்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவனை போரிடுவதற்கு தகுதியான உள் வேலைகளை, கட்டமைப்பினை நீ செய்யணும் அப்படின்னு அச்சநந்தி இவனுக்கு அறிவுரை சொல்றார். அவனுடைய அறிவுரையை ஏற்று நம்ம அதுபடியே நடக்கிறேன்னு சொல்லிடுறான். இன்னைக்குதான் மாணவன். ஆனால் அன்னைக்கு சீவகன் ஆசிரியர் என்ன சொல்றாரோ உடனே அந்த பேச்சை கேட்டு அதை ஏத்துக்கிறான். இப்போ இதே செய்தியை நம்ம ஒரு இடத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம். எங்க ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, கர்ணனுக்கு அவனுடைய முற்பிறவி வரலாற்றை கண்ணன் சொல்லுவார். இந்த மாதிரிதான் ஒரு கதை மாதிரி சொல்லி அந்த பையன் நீதான் அப்படின்னுவாரு. அதை போல இங்கேயும் சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த செய்தியெல்லாம் சொல்லி முடிச்ச உடனே அச்சநந்தி தன்னை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன தன்னை பற்றி சொல்றான்னா, வெள்ளிமலையில் இருக்கிற வாரணவாசி அப்படிங்கிற நகரத்தினுடைய அரசன் நான். என்னுடைய பழைய பெயர் என்னன்னா உலோகமா பாலன்.
என்னுடைய பழைய பெயர் உலோகமா பாலன். பாருங்க, எல்லா இலக்கியங்களிலும் முற்பிறவி வரலாறு ஒண்ணு இருக்கு. புண்ணியராசன் அப்படின்னு இந்த பிறவியில இருக்கிறவன் முற்பிறவியில யாரா இருந்தான்? நம்ம ஏற்கனவே வகுப்புல பார்த்தோம். எனக்கு வந்து சாட்ல பதிவு அனுப்புங்க. சாட்ல பதிவு அனுப்புங்க. யாருன்னு பேர் எழுதி அனுப்புங்க. எல்லாருமே அனுப்பணும். புண்ணியராசன் என்று இப்போதைய பிறவியில் இருப்பவன் முன்னால் யாராக இருந்தான் அப்படின்னு அந்த பதிவு அனுப்பு. இப்ப இங்க பாருங்க, உலோகமா பாலன் அப்படின்ற பேர்ல அச்சனந்தி முனிவர் முன்னாள் முற்பிறவியில இருக்கார். அவரு வாரணவாசிங்கிற நகரத்தினுடைய அரசனா இருக்கார். தவம் செய்யணும்னு நினைச்சு மகனுக்கு அரசினை கொடுத்துட்டு தவ வேடம் புனைந்து நோன்பு ஏற்றும் பொழுது இவருக்கும் யானை தீ பசி உண்டாகுது. ஆல்ரெடி யானை தீ பசியினால, அந்த யானை தீ நோய், அந்த பசியினால வருத்தப்பட்டவை யாரு? அதையும் நீங்க பதிவு பண்ணலாம். ரொம்ப ஃபேமஸ் அது. ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச வரி. ஆனா அச்சனந்திக்கும் யானை பசி நோய் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புதிய செய்தியாக இருக்கு. மேபி இப்படி கூட வினாக்கள் வரலாம். யானை தீ பசி நோயினால் வருந்தியவர்கள் 2 பேர் கொடுக்கலாம், ஒருத்தர் பேர் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது எல்லாரும் காய சண்டிகை போய் டச் பண்ணுவோம். அச்சனந்தியை தொடுவோமான்னா இதை தெரிந்து கொள்பவர்கள் மட்டுமே அச்சனந்தியும் இணைத்து சொல்ல முடியும். சரி, வருந்தி எந்த வகையிலும் எனக்கு அது நீங்கவே இல்லை, ஒன்ன பார்த்த உடனே தான் எனக்கு நீங்குச்சு. பாருங்க, இவன் குட்டி குழந்தை, இவனை பார்த்த உடனே தான் நீங்குச்சு, அதனால உனக்கு உன் மேல எனக்கு பெரு வியப்பு வந்தது, அதனால உனக்கு நான் என்ன பண்ணேன், கல்வி அறிவு ஊட்டுறதுக்கு தான் நான் வந்தேன், என்னுடைய எண்ணம் முடிஞ்சிருச்சு, எனக்கு நீ விடை கொடுத்துடணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, கிளம்பிடுறாரு. இப்போ சீவகன் உங்களை எனக்கு பிரியவே முடியலங்க குருவே, எனக்கு எல்லா விதங்கள்லயும் நீங்க தான். ஏன்னா இவனுடைய மொத்த ஆற்றலும் அவரோட தான், அவரோட ஸ்டைல், அவரோட மொத்த நாலேஜையும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். இவன் மறுக்கிறான். அப்புறம் ஏத்துக்கல. அவரு ஏத்துக்காம என்ன பண்றாருன்னா, பயப்பட்டு சரி நான் நீங்க என்ன விரும்புறீங்களோ அதையே செய்யுங்க அப்படின்னு சொல்லி குருவுக்கு இவன் ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்ட உடனே அவர் என்ன பண்றாரு, 24ஆம் தீர்த்தங்கரர், அதாவது சமணர்கள்ல தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கடவுளையும் மாத்தி மாத்தி முதலாம் தீர்த்தங்கரர், 2ஆம் தீர்த்தங்கரர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 24ஆம் தீர்த்தங்கரரை வர்த்தமானரனுடைய சமய சரவணம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்க நோன்பு ஏற்றி முக்தி அடைஞ்சிடுறாரு. இதோட அச்சனந்திய அவர் முடிச்சிடுறாரு. இப்போ சீவகன் ராசமாபுரத்துல தங்கி இருக்கான். இதோட முதல் இளம்பகம் நமக்கு முடியுது. இந்த முதல் இளம்பகத்தின் பெயர் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், நாமகள் இளம்பகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப 2வது கோவிந்தையார் இளம்பகத்துக்கு நம்ம வரோம். இந்த கோவிந்தையார் இளம்பகம் என்பது, எடுத்தவொடனே இவன் 8 கல்யாணம் பண்றான்ல, அப்ப கோவிந்தையார் யாருன்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். பாருங்க, இப்போ இவனோட தங்கி வளரக்கூடிய தம்பிமார்களின் பெயர்கள் என்ன? சாட் பண்ணுங்க பார்க்கலாம். தம்பிமார்களின் பெயர்கள் எனக்கு சாட் பண்ணணும். அந்த தம்பிமார்கள் யாருடைய மகன்கள் அப்படிங்கிறதையும் நீங்க சாட் பண்ணலாம். சரி, இப்போ சில நாட்களுக்கு பின்னால் ஒரு நாள் அரசன் கட்டியங்காரனுடைய பசுக்கள் அருகில இருக்கிற ஒரு மலையில போய் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இப்ப ராசமாபுரத்துலதான் சீவகன் இருக்கான், அவனுடைய நாடுதான், கட்டியங்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். இந்த மலையில இருக்கிற வேடர்கள்லாம் அந்த பசுக்களை எடுத்துட்டு போறாங்க. ஆயர்களால அதை தடுத்து நிறுத்த முடியல. உடனே அரசன்ட்ட போய் சொல்றாங்க, கட்டியங்காரன் தன்னுடைய 100 புதல்வர்களுக்கும் மைத்துனன் மதனுக்கும் இந்த மக்கள் நம்மகிட்ட கேக்குறாங்கல்ல உதவி, நீங்க போய் அந்த பசுக்களை காப்பாத்துங்கன்னு அனுப்புறான். ஆனா படையோட போய் வேடர்களோட அவங்க போரிடுறாங்க. ஆனா போர்ல தோத்து போயிடுறாங்க. மன்னன் எதுவுமே செய்ய முடியல, ஏன்னா இவன் படை அமைச்சு அங்க வேலையாகலையே. இப்போ ஆயர் தலைவனாகிய நந்தகோபன், இப்ப பாருங்க இன்னொரு பேர் வருது, நந்தகோபன். கட்டியங்காரனுக்கு எத்தனை மகன்கள்னு சொல்லியிருக்காரு? 100 மகன்கள்.
அதை ஒரு வினாவா நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். சரி. மிகுந்த சினத்தோடு வருத்தத்தோடு ஆணிரைய மீட்கணும்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு என்ன சொல்றான்னா, சரி, இந்த நாட்டில் ஆயர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற இந்த துயரை எவன் ஒருவன் தீர்க்கிறானோ அவனுக்கு நான் எனக்கு பேரழகு மிக்க என்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி தருவேன்னு சொல்றான். இத கேட்ட உடனே இத கேட்டுட்டு நிறைய பேர் வேடர்களுக்கு பயந்து போய் அங்க போவே மாட்டாங்க. சீவகன் மட்டும் என்ன பண்ணுவான், ஹீரோ இல்லையா, சூளுரைக்கிறான், போர்க்கோளம் கொள்றான், களத்துக்கு போறான், போர் பண்றான். 56,000 பேர் தனக்கு பகைவர் அவங்க இல்ல, அதனால அவங்கள கொல்லல, பயமுறுத்துறான். வேடர்கள்ட்ட இருந்து ஆணிரையை மீட்டு வரான். ஏற்கனவே நந்தகோபன் அறிவித்தபடி தன்னுடைய மகளான கோவிந்தையை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிக்கிறான். ஆனா மனம் செய்தல் தன்னுடைய குலத்துக்கு பொருந்தாதுன்னு சீவகன் முடிவு பண்ணிடுறான். பண்ணிட்டு தான் ஏற்றுக்கொள்ளாமல் தன்னுடைய நண்பனாகிய பதுமுகன், யாருக்கு மனம் செய்விக்கிறான், பதுமுகனுக்கு மனம் செய்விக்கிறான். இந்த அழகிக்கு கொடையாக நந்தகோபன் என்ன பண்றான்னா 2000 பசுக்கள், அதுக்கப்புறம் தூய இதெல்லாம் இவளுக்கு பசுக்கள், இலக்கணம் அமைந்த பொற்பாவைகளை கொடுத்துடுறான். பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த கோவிந்தையார் இளம்பகம் என்ன சொல்லுதுன்னா, கோவிந்தையார் என்பவள் நந்தகோபனுடைய மகள். அவ என்ன பண்றாள்னா, தன்னுடைய அப்பாவினுடைய பேச்சு, அவெல்லாம் பேசுறதுக்கு இங்க வேலையே இல்லை, நந்தகோபன் தான் முடிவு பண்றான். யார் இந்த வேடர்களை ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னோட பொண்ணை கொடுத்துட்றேன்னு சொல்றான். அது போல பதுமுகனை அவள் திருமணம் செய்து கொள்கிறாள். இப்ப நம்ம காந்தர்வ தத்தையார் இளம்பகத்துக்கு வரோம். என்னடா ஒரு இளம்பகமும் சீக்கிரமா முடிஞ்சிடுதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய இளம்பகங்கள்லாம் பெரிய பெரிய கதையா இருக்கும். இப்ப சீவகன் என்ன பண்றான், இப்படியே அந்த இதுல இருந்துட்டு இருக்கான். கட்டியங்காரனுக்கு ஒரு செய்தி போகும். என்ன போகும்னா, அவ்வளோ பேர் போய் படையோட போய் ஜெயிக்க முடியாத ஒரு காரியத்தை யாரோ ஒருவன் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு ஒரு தகவல் போகும். இப்ப பாருங்க, சீவகன் முதலிய இவங்க எல்லாரும் ராசமாபுரத்துல இனிமையா தங்கி மகிழ்ச்சியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சீதத்தன் அப்படிங்கிற வணிகன் தன்னுடைய பழவினை பயனால செல்வம் எல்லாத்தையும் இழந்து மனம் உடைந்து மரக்கலத்தை திரைக்கடல்ல ஓட்டி மீண்டும் பொருளீட்டணும்னு நினைக்கிறான். அப்படி பொருளீட்டும் பொழுது ஒரு அழகிய தீவை அடையிறான். அந்த தீவுல பெரும் பொருளை அவன் ஈட்டுறான். பல மாதங்கள் கழித்து சீதத்தன் அந்த தீவு மன்னனிடம் நிறைய பொருள், பொன் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு விடைபெற்று நாட்டுக்கு திரும்பி வரான். இப்படி திரும்பி வரும் பொழுது வெள்ளிமலை மலையில வித்யாதர வேந்தனாகிய கழலுவேகன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் தன்னுடைய மகள் காந்தர்வதத்தைக்கு ராசமாபுரத்துலதான் திருமணம் நிகழும் அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்லிடுறாரு. அதனால என்ன பண்றான், அங்க போய் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ராஸ்மாபுரத்து வணிகன் சீதத்தன் வாயிலாக அந்த திருமணத்தை நடத்தணும்னு இவன் முடிவு பண்ணி அவனை பெரும் பொருளோடு அழைத்துட்டு இங்க வரணும் அப்படின்னு சொல்லி தரன் அப்படிங்கிற வித்யாதரனை அனுப்பி வைக்கிறான். அவன் என்ன பண்றான், வித்தை வலிமையால சீதத்தனின் மரக்கலம் காற்றாலும் மழையாலும் அலை கழித்து மரக்கலம் உடைந்து மூழ்கியது போல ஒரு தோற்றத்தை சீதத்தனுக்கு தோன்ற செய்யறான். இத கேட்ட உடனே சீதத்தன் ஒரு மரத்துண்ட புடிச்சுக்கிறான். அதாவது இந்த மாதிரி எதுவுமே நடக்கல, ஒரு தோற்றம் தான் உருவாகுது. சீதத்தன் என்ன செய்யறான், இதெல்லாம் நடந்த மாதிரி நினைச்சு மயக்கமாயி ஒரு மயங்கி போய் இருக்கிற கப்பலை விட்டு குதிச்சு ஒரு மரக்கட்டையை பிடிச்சி அங்க போய் கரையை அடைந்து வருந்தி அங்க காத்துட்டு இருக்கான். இப்போ அந்த தரன் என்ன செய்யறான், இவனாலதானே இந்த மாதிரிலாம் பண்ணான், அவன் அந்த இடத்துக்கு வரணும்ன்றதுக்கு இப்படி மரக்கட்டை பிடிச்சி உன்னோட தீவுக்கு வந்த உடனே, ஐய நான் ஒரு மந்திரம் நல்லா செய்வேன், நீ இழந்த மந்திரத்தை நான் மரக்கலத்தை நான் மீட்டு தந்துடுறேன், அதனால நீ என்கிட்ட வாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றான்.
உடனே ஆறுதல் சொன்னோடனே சீதத்தனுக்கு ஒரு சந்தோஷம் ஆயிடுது. ஏன்னா இழந்து போன எல்லா பொருளையும் ஒருத்தன் தரேன்னானா அவன் என்ன பண்ணுவான்? சேர்ந்து தானே போவான். அதனால ஒரு ஆட்டு மேல ஏத்தி வான்வழியே பறந்து கழுல வேகன்ட்ட கொண்டு போய் தரன் சேர்க்கிறான். இந்த கழுல வேகனும் சீதத்தனுக்கு நல்ல முகமன் வாங்க 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 அப்படின்லாம் சொல்லி முன்னோர்களுக்கும் இருந்த நட்பினை எல்லாம் எடுத்து சொல்றான். இப்பவுமே ஒரு திருமணம் அப்படின்னா பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு நம்ம பொண்ணுங்க அப்படி போனோம்னா யார் யாரெல்லாம் சொந்தம் அப்படின்னு முதல்ல பேசிக்குவோம். அப்ப நமக்கு சொந்தக்காரங்களா இருந்துட்டா நமக்கு ஒரு மகிழ்ச்சி பெருசா வரும். ஆஹா, பொண்ணு வீடு நமக்கு சொந்தம் தான் அப்படின்னு சத்தமா சபையில பேசுவோம். அதே மாதிரிதான் இங்க முன்னோர்கள்லாம் நம்ம தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு நட்பு காட்டி 2 பேரும் பேசிக்கிறாங்க. இப்போ காந்தரதத்தினுடைய வரலாற்றை சொல்லி வீணாபதி அப்படிங்கிற தோழியோட சீதத்தன்ட்ட இவன் ஒப்படைச்சிட்டான். ஒப்படைச்சு பல வகையான பொருள்களை கொடுத்து, நண்பனே, இன்று முதல் இவள் உன்னுடைய பொண்ணு. எனக்கு பொண்ணு இல்ல, உனக்கு பொண்ணு. இவ இசையில வல்லவள். இவளை உன்னோட ஊருக்கு அழைச்சிட்டு போ. யாழ் போர்ல இவளை யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த காளைக்கு இவளை மனப்படம் மன்னிக்கணும், மனம் செய்து வை அப்படின்னு கழுலவேகன் சீதத்தன்ட்ட சொல்லிடுறான். பாருங்க, ராசமாபுரத்துல சீதத்தன் இருக்கான். அவன் ஒரு தீவுக்கு போய் நல்லா சம்பாரிச்சுட்டு வரான். கழுலவேகன் அப்படின்றவனுடைய மகள் காந்தர்வதத்தை. அவளுக்கு நம்ம சீவகனை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். சீவகன் இருக்கிற இடம் ராசமாபுரம். அங்க எப்படி இவளை கொண்டு போறது? இந்த சீதத்தன் வழியா அமுச்சு விடுறான். அதுக்கு இவனுக்கு உதவி செய்யறவன் யாரு? தரன் என்கின்றவன். சரி, இப்போ காந்தர்வதத்தை உற்றார் உறவினர் எல்லாம் சேர்ந்து மரக்களம் இதெல்லாம் காமிச்சு சீதத்தன் அதையெல்லாம் உவகையோட எல்லா பொருள்களையும் எடுத்துக்கிட்டு கையோட கன்னியாகிய காந்தர்வதத்தையும் கூட்டிக்கிட்டு ராசமாபுரத்துக்கு போறான். காந்தர்வதத்தை தன்னுடைய மனைவி பதுமைக்கு சொல்றான். ஏற்கனவே ஒரு கணவன் மனைவியை நம்ம சந்திச்சோம். யாரு சந்திச்சோம்? கந்துக்கடன் அவங்க மனைவிய நந்தட்டனை பெற்றெடுத்தாள்னு நான் சொன்னேன். அவளுடைய பெயரை பதிவிடுங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல தன்னுடைய மனைவியாகிய பதுமைக்கு இந்த செய்திகளை எல்லாம் காமிச்சு காந்தர்வதத்தையை கன்னி மாடத்தில் சேர்க்கிறான். இப்போ கட்டியங்காரனிடம் ஒரு உடன்பாடு செஞ்சுக்கிட்டு ஒரு பெரிய மணி மண்டபம் கட்டுறான். அழகான மண்டபம். அந்த மண்டபத்துல காந்தர்வதத்தையை எழுந்தருள வைக்கிறான். யாரெல்லாம் யாழ் போர்ல இவளை ஜெயிக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த காந்தர்வதத்தையை நான் திருமணம் செய்து தருவேன் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ யாழ் போருக்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் சீதத்தன் செய்யறான். பல தேசத்தார் அங்க அந்த மண்டபத்துல குழுமி இருக்காங்க. சீதத்தனும் காந்தர்வதத்தை நடக்கக்கூடிய அந்த அரங்கிற்கு யாழினை வாசிக்க செய்யறான். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எல்லாருமே யாழ் வாசிக்க தொடங்கி யாழ் போர்ல தத்தையை ஜெயிக்கிற லெவல்ல யாருமே இல்லை. 6 நாள் போட்டி நடந்துகிட்டே இருக்கு. சீவகன் தன்னுடைய தோழர்களோடு அங்க போறான். போய் புத்திசேனன் இவன் மூலமாக கந்துக்கடன் கிட்ட முதல்ல தகவல் சொல்லியிருக்கான். இவனுடைய நண்பன் புத்திசேனன் அவன் வாயிலா கந்துக்கடனுக்கு தகவல் சொல்லிடுறான். உடனே கந்துக்கடன் அனங்கமாலை அப்படிங்கிற பரத்தையின்காக கட்டியங்காரன் சீவகன் மேல உட்பகை கொண்டு உட்பகை வச்சிருக்கான் அப்படிங்கிறத நாகமாலைன்ற பொண்ணு மூலமா அறிஞ்சிருக்கான். இத கேட்ட உடனே, நல்லது, நீ அங்க போகும் பொழுது படையமைத்து விழிப்போட போ அப்படின்னு தன்னுடைய மகனுக்கு சொல்றான். இந்த இடத்துல அனங்கமாலைன்ற பொண்ணு ஒரு கதை, குட்டி கிளை கதை. அது என்னன்னா, அனங்கமாலைன்றவ ஒரு பரத்தையர் குலத்தை சேர்ந்த பெண்ணு. அந்த பெண்ணை அரசனாகிய கட்டியங்காரன் விரும்புவான். ஆனா அந்த பெண்ணினுடைய பார்வையும் எண்ணமும் யார் மேல இருக்கும்னா சீவகன் மேல இருக்கும். இத பார்த்த உடனே கட்டியங்காரனுக்கு கோபம் வந்துடும்.
ஏன்னா தன்னை விரும்பாமல் இவ வந்து வேறு ஒரு ஆடவனை விரும்புறாளே, அவ்வளவு பெரியவன் யாரு அப்படின்னு நினைச்சு சீவகன் மேல அவனுக்கு ஒரு கோபம் இருக்கும். ஏன்னா தன் மீது அன்புடையவளாக இல்லாமல் அவன் மீது அன்புடையவளாக இருக்கிறா அப்படிங்கிறது யாருக்குமே ஒரு கோபம் வரும்ல. அதனால அவனுக்கு கோபம் வந்துரும். அந்த கோபத்தினால உட்பகையோட இருப்பான். யார் மேல? சீவகன் மேல. யார் கோபமா இருப்பா? கட்டியங்காரன் கோபமா இருப்பான். சரி. இப்ப இந்த செய்திகள்லாம் அப்பாவாகிய வளர்ப்பு அப்பாவாகிய கட்டியங்காரனுக்கு கந்துக்கடனுக்கு தெரியும். அவன் வந்து அறிவுரை சொல்லி அனுப்புவான். இப்போ கந்துக்கடன் கூறிய அறிவுரைகளை எல்லாம் ஏத்துக்கிட்டு புத்திசேனன் மூலமா தானே இந்த தகவலை தெரிவிச்சான். அவனுடைய அனுமதியும் வாங்கிட்டு தான் இசையில் வல்லவன் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த மண்டபத்துக்குள்ள நுழையறான். நுழைஞ்சு யாழ் போர்ல தன்னுடைய வெற்றியை அவளுக்கு காட்டுறான். உடனே காந்தர்வதத்தை மனம் மகிழ்ந்து சீவகனுக்கு மாலையிடுறான். அப்போ சீவகன் முதலில் திருமணம் செய்வது யாரைன்னா தத்தை, காந்தர்வதத்தை. அப்ப யார் வந்து அரசி, பட்டத்து அரசி யாருன்னு பாத்தீங்கன்னா காந்தர்வதத்தை தான். சீவகனை பார்த்து படைக்கல போரில் வென்றோனே, தத்தைக்கு கணவனாகும் உரிமை உடையவன், எழுக போரிடுக என்று தூண்டினான். இப்போ அங்க வந்த தத்தை கிட்ட தோற்று நின்ற அரசர்களை எல்லாம் பார்த்து அங்க வந்த கட்டியங்காரன் கோவம் வந்துருது அவனுக்கு. எங்க போனாலும் இவனே நல்ல பேர் எடுக்கிறான், இவனே ஜெயிக்கிறானே அப்படின்ற ஒரு கோபம். அதனால அவன் என்ன பண்றான்னா, தோற்று போன அரசர்கள்ட்ட எல்லாம் சீவகனை ஜெயிச்சிருங்க, நீங்க அவனை போர் தொடுங்கன்னு சொல்றான். எல்லாரும் போர் தொடுத்தாலும் கூட இறுதியில் ஜெயிப்பவனாக சீவகனே இருக்கான். சீவகன் காந்தர்வதத்தை மணந்து தன்னுடைய மனைக்கு அழைத்து சென்று நல்ல நாள்ல ஒரு திருமணம் செய்து கொண்டு தந்தையோட தத்தையோட அவங்க குடும்பத்தினரோட மகிழ்ச்சியா வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். இப்போ நம்ம நான்காவது இளம்பகத்துக்கு போறோம். குணமாலையார் இளம்பகம். இப்போ தத்தையும் சீவகனும் மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இந்த நாள்ல இளவேநீர் பொழில் பருவம் வருது. இப்போ இவங்க எல்லாம் வந்து பொழில் விளையாட்டுக்கு போறாங்க. இந்த பொழில் விளையாட்டுல விளையாடுறதுக்காக சுரமஞ்சரி, குணமாலை அப்படின்னு 2 பெண்கள் வராங்க. 2 பேரும் வாசனையா சுண்ணம் அரைச்சு எடுத்துட்டு வராங்க. இப்ப சுரமஞ்சரி கொஞ்சம் முசுடான கேரக்டர்னு வச்சுக்கோங்க, கதாபாத்திரம். அவ என்ன பண்றா? என்னோடதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றா. குணமாலை என்ன சொல்றா? என்னோடதுதான் நல்லா இருக்குன்னு சொல்றா. இப்படி இருவரும் என்ன பண்ணிக்கிறாங்க? போட்டி போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த குணமாலை இவ என்னோடது சிறப்புன்னு சொல்றா, சுரமஞ்சரி என்னோடது சிறப்புன்னு சொல்றா. இப்படி சொல்லும் பொழுது இதுல யாருடையது சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு தீர்ப்பு சொல்றதுக்கு ஒருத்தவங்கள வர வைக்கிறாங்க. அந்த ஒருத்தர் யாரா இருக்க முடியும்? சீவகன் அங்க வரான். ஏன்னா அவனுக்குதான் இந்த இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும், அது வல்லவன். அதனால அறிஞர்கள்ட்ட அனுப்புறாங்க. அறிஞர்கள் சீவகனிடம் காட்ட சீவகன் என்ன செய்யறான்? குணமாலையின் சுண்ணத்தை நல்லதுன்னு சொல்லிடுறான். இத கேட்ட உடனே சுரமஞ்சரிக்கு பயங்கர கோபம் வருது. எனது சுண்ணத்தை இகழ்ந்த சீவகன் வலிய வந்து என்னை விரும்பும்படி நான் என்ன செய்வேன்? நோன்பு நோர்க்க போகிறேன் அப்படின்னு குறிப்பால் உணர்த்தி ஒரு கன்னி மாடம் அமைத்து, அவங்க அப்பா பெரிய பணக்காரர், ஆண்கள் யாருமே இந்த தெருவுக்கே வரக்கூடாது, என்னுடைய கன்னி மாடத்துக்கும் வரக்கூடாது, அப்படி ஒரு இடத்த எனக்கு அமைச்சு கொடுங்க, அங்கதான் நான் தனியா இருப்பேன்னு போய் தனியா இருக்கா. நோன்பு இயற்றிட்டு இருக்கா. யாரு? சுரமஞ்சரி. இந்த நிலையில புறநகர் சோலையில பார்ப்பனர்கள், இங்க நிறைய பார்ப்பனர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த பார்ப்பனர்கள் சோற்று குவியலை நாய் வந்து சாப்பிட்டுருச்சு. அந்த நாயை வந்து பார்ப்பனர்கள் தடியால அடிக்கிறாங்க. இத கேட்ட உடனே சீவகன் வந்து அதை பார்த்துட்டு இரக்கம் கொண்டு அதனோட செவியில ஒரு 5 எழுத்து மந்திரத்தை ஓதுறான். இந்த மந்திரத்தை கேட்ட உடனே அந்த நாய் உடல் நீங்கி ஒரு தேவன் உருவை பெற்று விண்ணிற்கு போகுது. யாவரும் இந்த விஷயத்தை பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுறாங்க. சுதஞ்சனன் என்னும் பெயருடையவனாக அவன் மீண்டு
கீழே இறங்கி வரான். பாருங்க, இந்த இடத்துல சுதஞ்சனனை அறிமுகப்படுத்துறாரு. ஒரு நாயை எல்லாரும் அடிக்கிறாங்க. அந்த நாய் சுதஞ்சனா மாறுது. அவர் மீண்டு வரான். வந்துட்டு சீவகனை பார்த்து வணங்குறான். மன்னிக்கணும். சீவகன் நீ யாரு அப்படின்னு கேட்ட உடனே சுதஞ்சனன், உன்னுடைய அருளால் இப்பொழுது நான் என்னுடைய பழைய உருவை பெற்றேன். இயக்கர் தலைவனாக சங்க வெண்மலையில் சந்திரோதயம் அப்படிங்கிற நகர்ல இருப்பேன். எனது பேரு சுதஞ்சனன். நீதான் என்னை உருவாக்குன, எனக்கு இந்த வாழ்க்கையை அளித்த, அதனால நான் உனக்கு பணிபுரியக்கூடிய கருத்துடையவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே, எனக்கு பகைவரால் துன்பம் வரும் பொழுது உதவி செய், இப்பொழுது உன்னோட இடத்துக்கு போய் உரைக அப்படின்னு அவன் சொல்லிடுறான். சுதஞ்சனன் விசும்பு வழி, விசும்புனா வான் வழியாக தன்னுடைய நகரத்துக்கு சென்று அடைகிறான். நம்ம நேரம் நெருக்கிட்டதுனால இத்தோட நம்ம வகுப்பை நிறைவு செஞ்சுக்கலாம்.